சரி, ஓப்போ A3 5Gன்ற மாடல் மொபைலு. சரியா, என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா சார்ஜிங் இஷ்யூக்காக வந்திருக்கு. செட் ஆன்ல தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? சார்ஜ் ஏறல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இந்த மொபைலை வந்து 6 போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 6 போர்ட் என்ன ஆயிருது? ட்ரிப் ஆயிருது. சரியா, இப்போ கழட்டினோம்னா என்ன ஆகுது? எரியுது. அப்போது சார்ஜர் நான் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜரே ட்ரிப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அந்த லைன் என்ன இருக்குது? ஷார்ட்ல இருக்கு. இப்போ நாளைக்கு விபேட் லைன் ஷார்ட்னாலுமே நீங்கள் டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க, அதில் ஓவிபி ப்ரொடக்ஷன் ஆனில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தோன்னே மீட்டர் என்ன ஆயிரும்? ட்ரிப் ஆயிரும். ஏன்னா அதில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால அது என்ன ஆயிருது? ட்ரிப் ஆயிருது. சரியா, ஸோ அப்போ அதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ விபஸ் லைன் என்ன ஆகி போச்சு? ஷார்ட். அப்போ விபஸ் லைன் ஷார்ட் அப்படின்னா மேபி ஷார்ட் வந்து எங்கே இருக்கலாம்? சிசியில் இருக்கலாம், ஸ்டிப்பில் இருக்கலாம், அல்லது எதில் இருக்கலாம்? மெயின் போர்டில் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு சிசி போர்டு மாற்றி பார்க்கணுமா, ஸ்டிப்பு மாற்றி பார்க்கணுமானா அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிசி போர்டு ஸ்டிப்பை மட்டும் என்ன பண்ணி விட்டுறேன்? கழட்டி விட்டுறேன். B2B கனெக்ட்லேருந்து ஸ்டிப்பை மட்டும் என்ன பண்ணி விட்டுறேன்? கழட்டி விட்டுறேன். கழட்டி விட்டு சார்ஜர் என்ன பண்ணுறேன்? பிளக்இன் பண்ணுறேன். சரியா, இப்போ 6 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் ஆகலை. ஸோ அப்போ ஷார்ட் எங்கே தான் இருக்குது? மெயின் போர்டில் தான் இருக்குது. அப்போ எங்கே இல்லை? சிசி போர்டில் ஸ்டிப்பில் இல்லை. சரியா, அப்போ ஷார்ட் எங்கே தான் இருக்குது? மெயின் போர்டில் தான் இருக்குது. அப்போ மெயின் போர்டில் எங்கே ஷார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விபஸ் லைன் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறீங்க, இப்போ 5 வோல்ட் உள்ளே போகுது, அது B2B கனெக்டர் வழியா ஓவிபி வழியா சார்ஜிங் ஏசிக்கு என்ன ஆகுது? போகுது. அப்போ இது ட்ரிப் ஆகுது அப்படின்னா இப்போ போர்டில் ஷார்ட் இருக்கு. அப்போ ஷார்ட்டுங்கும் போது இங்கே பவர் ஏசி ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. விபஸ் லைன் ஷார்ட். அப்போ விபஸ் வோல்டேஜ் எங்கே போகுதோ அங்கே தான் என்ன இருக்கணும்? ஷார்ட் இருக்கணும். அப்போ விபஸ் வோல்டேஜ் எங்கே போகுது? சார்ஜிங் ஏசிக்கு போகுது. அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஓவிபி ஐசி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர், டயோடு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் அது சார்ஜிங் ஏசிக்கே போகுது. சரியா, அப்போ ஓவிபிக்கு முன்னாடி அது ஓவிபி என்ன இருக்கலாம்? உங்களுக்கு ஷார்ட் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த மாடலுக்கு போர்னியோ சைடில் எந்த விதமான சப்போர்ட்டுமே என்ன ஆகலைங்க, இல்லை. ரைட்டா, ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஓவிபி எங்கே இருக்குது, சார்ஜிங் எங்கே இருக்குங்கிறத நாமளே தான் என்ன பண்ணி ஆகணும்? ஐடென்டிஃபை பண்ணி அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் போயாகணும். சரியா, சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இதுதான் என்னது உங்களுக்கு B2B கனெக்டர். ஸ்டிப்பை என்ன பண்ணியிருக்கிறேன்? கழட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் விபஸ் எதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ போர்னியோ இருந்ததுன்னா நமக்கு அந்த கனெக்டருக்கு பக்கத்தில் அது விபஸ் டெஸ்ட் பாயிண்ட்ங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஈஸியாக நம்ம விபஸ் பார்த்து செலக்ட் பண்ணி போயிடலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்னியோவில் எந்த சப்போர்ட் இல்லை பக்கத்தில் 4 டாட் தான் இருக்குது. அதில் எது விபஸ் பாயிண்ட்ன்ற நமக்கு தெரியல. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விபஸ்ங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட்ரு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ இது கிரவுண்டாக இருக்கும், இது விபஸ்ஸாக இருக்கலாம், அல்லது இது விபஸ்ஸாக இருக்கும், இது என்ன வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்டாக இருக்கும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ஜரை பிளக்இன் பண்ணிட்டு இப்போ மல்டிமீட்டர் இதில் வச்சிருக்கிறேன், வோல்ட் மீட்டரில் வச்சுக்கிறேன். ரைட்டா, மல்டிமீட்டர் வோல்ட் மீட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பில் வோல்டேஜ் வருதான்னு என்ன பண்ணுறேன்? செக் பண்ணுறேன். எவ்வளோ வோல்ட் காட்டுது? 5.2 காட்டுது. ஆனால் எவ்வளோ காட்டுது? -5.2 காட்டுது. சரியா, ஸோ அப்போ நான் ப்ரோபை என்ன பண்ணிக்கணும்? திருப்பி வச்சுக்கணும். அப்போ திருப்பி வைக்கும்போது எவ்வளோ காட்டுது? 5.2 + 5.2 காட்டுதான். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான பொசிஷனு. அப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி அவுட்ரில் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ± கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வச்சா தான் நமக்கு என்ன காட்டுது? +5.2 காட்டுது. அப்போ இந்த இடத்துல நான் பிளாக் கலர் ப்ரோபை கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ இது என்னவா இருக்கணும்? கிரவுண்ட் டெர்மினலாக இருக்கணும். அப்போ இது என்னவா இருக்கணும்? விபஸ் டெர்மினலாக இருக்கணும். சரியா, இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிப்பில் எத்தனை வோல்ட் வரதுனால 5.2 வோல்ட் வரதுனால அப்போ சிசி போர்டு ஸ்டேட்டஸு, ஸ்ட்ரிப்பு ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நமக்கு ஷார்ட் எங்கே தான் இருக்குது? மெயின் போர்டு சைடில் தான் இருக்குது. ரைட்டா, அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைலை முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்? ஆஃப் பண்ணிக்கிறேன். பேட்டரி கழட்டி என்ன பண்ணிக்கிறேன்? மொபைலை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து மல்டிமீட்டர் நான் என்ன மோடில் வச்சுக்கிறேன்? பஸர் மோடில் வச்சுக்கிறேன். ரைட்டா, பஸர் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன காட்டுது? இது B2B கனெக்டர் தானே. இப்போ இது வந்து உங்களுக்கு என்னது? கிரவுண்டு. ஸோ இப்போ இது என்ன காட்டுது? கிரவுண்டு காட்டுது. அப்போ இது வந்து விபஸ் பாயிண்ட்டு. இது சம் ரீடிங் காட்டணும். டயோட் மோடில் வச்சுருந்தீங்கன்னா டயோட் வேல்யூ ஒரு 450 சம்திங் என்ன ஆகணும்? வரணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டுது? பஸரே அடிக்குது, கண்டினியூட்டியே காட்டுது. சரியா, ஏன்னா விபஸ் லைன் என்ன கிடக்குதுங்க? டெட் ஷார்ட்ல இருக்கிறனால உங்களுக்கு என்ன காட்டுது? கண்டினியூட்டியே காட்டுது. சரியா, சரி, அப்போ விபஸ் லைன் என்ன ஆகி போச்சு? ஷார்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சா? ஏன்னா பாருங்க அந்த அவுட்ரு டெர்மினல் ரெண்டுமே என்ன காட்டுது? உங்களுக்கு பஸர் அடிக்குது. அப்போ விபஸ் லைன் என்னது? ஷார்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல விபஸ் லைனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரியா, சரி, இப்போ 6 போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் மீட்டர் என்ன ஆயிருது? ட்ரிப் ஆயிருது. அப்போ ட்ரிப் ஆகும்போது அப்போ எங்கே ஷார்ட்டுங்க நம்மளால என்ன முடியாது? ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ எப்படி நம்ம ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்போ 6 போர்ட்டில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கனால அது என்ன ஆயிருது? ட்ரிப் ஆயிருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிசி மீட்டரில்
எத்தனை வோல்ட் செட் பண்ணியிருக்கிறேன்? 5 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ டேரெக்டாக நான் 5 வோல்ட் அங்கே எடுத்து என்ன பண்ணுறேன்? இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த லைன் டெட் ஷார்ட்டில் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன ஆம்பியர் செட் பண்ணியிருக்கிறோமோ, எத்தனை ஆம்பியர் செட் பண்ணியிருக்கிறோம்? 5 ஆம்பியர் செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ மொத்த கரண்ட்டும் அந்த ஷார்ட்டான காமரனை நோக்கி போகும். சரியா? அப்படிதான் படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் 0வா இருந்துச்சுன்னா அது வழியா போற ஐ வந்து மேக்சிமமா இருக்கும். ஓகேவா? அப்ப மேக்சிமம் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், அளவிட முடியாத அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல நான் கரண்ட்டை சொல்லலாம், எத்தனை ஆம்பியர் போகும்? 5 ஆம்பியர் போகும். ஏன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற சோர்ஸ் கரண்ட் எவ்வளவுதான்? 5 ஆம்பியர் தான். அப்ப அங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கிறதுனால நான் டிசி மீட்டர்ல வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணனா மொத்த கரண்டும் அது வழியா போக போகுது. எத்தனை ஆம்பியர்? 5 ஆம்பியர். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல போர்டை ஃப்ரேம்ல இருந்து கழட்டிக்கிறேன். இப்போ நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அது இல்லாமல் இதில் ஓவிபி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம எல்லா சீல்டையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கழட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா விபஸ் டெஸ்ட் பாயிண்ட்ல ஒரு துண்டு வயர் என்ன பண்ணிக்கிறேன்? சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எங்கேயும் கான்டாக்ட் ஆகலை. ஸோ சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். சால்டரிங் பண்ணிட்டு இப்போ டிசி மீட்டரை என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஆன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பவர் இது ஃபுல்லாகவே என்னது? நெட்வொர்க் ஷீல்டு. இது பவர் செக்ஷனுக்கான ஷீல்டு. அப்படியே போர்டை பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு CPU UFS ரேம் இருக்க போகுது. பட் இந்த இடத்துல ஒரு ஷீல்டு இருக்கு. மேபி இங்கே சார்ஜிங் ஈஸி இருக்கலாம், அடுத்து 4GB அந்த மாதிரி என்ன ஆகலாம் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்னா ஆல்ரெடி நிறைய போர்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம இங்கே இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்டாக இதில் ஓவிபி எங்கே இருக்குது, சார்ஜிங் ஈஸி எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா போர்னியோ இருந்ததுன்னா நம்ம அதில் காம்பனன்ட் சார்ட்டில் போய் என்ன பண்ணிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்கிமேட்டிக் கொடுத்துருந்தா கூட லே அவுட்ல போய் என்ன பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த மாடலுக்கு அந்த மாடல் நம்பரே இல்லை போர்னியோவில். சரியா? ஸோ அப்படிங்கும்போது அப்போ எந்த இடத்துல இருக்குன்றது தெரியாதனால எல்லா சீல்லையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து ஆன்ல இருக்கு, நம்ம சார்ஜிங் செக்ஷன் மட்டும்தான் பார்க்க போறோம். அப்படிங்கும்போது எல்லா ஷீல்டும் நம்ம கழட்ட வேண்டாம். அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ டிசி மீட்டர்ல நான் எத்தனை வோல்ட் செட் பண்ணியிருக்கிறேன்? 5 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்றேன். அப்போ இன்ஜெக்ட் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட் போகுது பாருங்க, 5 ஆம்பியர் போகுது. ஸோ இப்போ ரொம்ப நேரம் நான் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்ன பண்றேன், எங்க ஹீட் ஆகுதுங்கிறத நான் என்ன பண்ணி பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன். இந்த குட்டி ஷீல்டுக்குள்ள தான் சார்ஜிங் ஈஸி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஷீல்டு என்ன ஆகலை, உங்களுக்கு ஹீட் ஆகலை. இந்த இடம் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, பயங்கரமா என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. இந்த லொக்கேஷன் தான் ஹீட் ஆகுது. இப்போ பின்னாடியா அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி அந்த அளவுக்கு தெரியல. சரியா? பின்னாடி அந்த அளவுக்கு தெரியல. பட் இந்த இடம் தான் எனக்கு என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒருவேளை இந்த இடத்துல ஏதோ ஓய்பி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. சரியா? ஸோ அதனால இந்த ஷீல்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா CPU UFSக்கான ப்ரொடக்ஷன் ஷீல்டாக அது இருக்கிறதுனால ஸோ கம்ப்ளீட்டாக அதை நம்ம என்ன பண்ண வேண்டாம், கழட்ட வேண்டாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லொக்கேஷனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த ஷீட் என்ன பண்ணிக்கலாம், அந்த தெர்மல் ஷீட் என்ன பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் நமக்கு என்னாச்சு, ஹீட் ஆச்சு. இந்த லொக்கேஷன் தான் நமக்கு ஹீட் ஆகுது. அப்போ இதுவரையும் உங்களுக்கு என்ன இருக்கு, CPU பக்கத்தில் EMMC, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, சரி CPU UFS ரேம் இருக்க போகுது. சரியா? ஸோ அப்போ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இல்லை கட் பண்ணும்போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சில கெப்பாசிட்டரு காயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஸோ அந்த ட்ரில்லர் பின்ன ரொம்ப கீழே இறக்கி போட்டீங்கன்னா அதெல்லாம் என்ன ஆயிரும், உங்களுக்கு வெட்டிடும். சரியா? ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா லைட்டா ஒரு சரி எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது, இந்த இடத்துல காயில் இருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க உள்ள காம்பனன்ட் இருக்கு. இப்போ கொஞ்சம் நான் கீழே டெப்த்தாக இறக்கி போடுறதுன்னா கெப்பாசிட்டர் வெட்டிடும். அப்போ இந்த ட்ரில்லர் பின்னால ஒரு கெப்பாசிட்டர் வெட்டிட்டீங்கன்னா அது ஷார்ட் ஆகி போயிடும். ஒரு கெப்பாசிட்டரை நீங்கள் ட்ரில்லர் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஷார்ட் காட்டும். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சார்ஜிங் ஈஸி மாதிரி தெரியல. இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மாதிரி தெரியுது, ஒரு காயில் ஒரு ஐசி இருக்கா, அது LCD பயாஸ் டிரைவர் மாதிரி இருக்கு. சரியா? ஆனால் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பாருங்க ஒரு காம்பனன்ட் இருக்கா, இந்த இடத்துல 2 ஐசி இருக்கா. அப்போ இதெல்லாம் மாஸ்பெட்.
இது என்னது மாஸ்பெட்டு. இப்போ ஓவிபிக்கு பதிலாக இப்போ என்ன தான் போடுறாங்க, 5G ஃபோன்ஸ்லாம் மாஸ்பெட் தான் போடுறாங்க. அப்போ இது வந்து என்னவா இருக்கலாம், உங்களுக்கு மாஸ்பெட்டாக இருக்கலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெக்கு, இங்கே ஒரு லெக்கு, 2 லெக்கு நமக்கு விசிபிளாக தெரியுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெக்கு, இந்த இடத்துல 3 லெக்கு இருக்குது. அப்போ இது ரெண்டும் மாஸ்பெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மாஸ்பெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ அது இல்லாமல் அப்போ இதுதான் விபஸ் லைனுங்கிறது ஓகே தான். இப்போ விபஸ் லைன் இப்படி தான் என்ன இருக்கு போயிருக்குன்ற நமக்கு தெரியுது. சரியா? ஏன்னா இப்போ இந்த லொக்கேஷன் தானே ஹீட் ஆச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கூட போட்டு பார்த்தரலாம், ரொசின் போட்டு பார்த்தோம்னா கூட இந்த லொக்கேஷனில் எது ஹீட் ஆயிருக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ட்ரில்லர் பென்ல கட் பண்ணுறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நம்ம கட் பண்ணும்போது வந்துச்சு இல்லையா, அந்த ஷீல்டோட அந்த துகள் முதல்லாம் வந்தது இல்லையா, அதெல்லாம் போய் உள்ளே போய் எங்கேயோ போய் மோதிட்டு இருந்ததுனால என்ன ஆயிரும், உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகி போயிடும். சரியா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்கு. இதில் இந்தாண்ட 2 லெக் இருக்கு. சரியா? சைட்லி லெக் இருக்கா? சரி, இப்போ சீல்டை கொஞ்சம் இன்னும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்னன்னே தெரியல இல்லையா, அதனால இப்படிதான் நம்ம கட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்படிலாம் கட் பண்ணிங்கன்னா ட்ராக் என்ன ஆகுது உங்களுக்கு வருதா, வேற வழி இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரில்லரும் போட முடியாது. ஸோ அது இல்லாமல் இப்போ இதில் கிரவுண்டு தான் கட் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது டயோடா கூட இருக்கலாம். இது வந்து என்னவா இருக்கலாம், அந்த டயோடா கூட இருக்கலாம். அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஓஇபி மாஸ்பெட்டா என்ன ஆகணும், இருக்கணும். சரியா? அப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த விபஸ் வோல்டேஜ் இது வழியாக தான் உள்ள என்ன இருக்கணும், இன்புட் ஆகி இந்த மாஸ்பெட்டுக்கு என்ன இருக்கணும், வந்திருக்கணும். பட் இங்கே எது ஷார்ட்டு நமக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொசின் அப்ளை பண்ண போகிறேன். ரொசினுக்கு பதிலாக நீங்கள் அந்த இது கூட போடலாம், என்னது இந்த கற்பூரம் இருக்கு இல்லையா, அது போட்டிங்கன்னா கூட, பச்சை கற்பூரம்லாம் இல்லைப்பா, கற்பூரம் அவ்வளோதான். சரி, நம்ம ரொசினே போட்டுக்கலாம். வேணாம், ஃபேன் ஆஃப் பண்ண வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. ஜூம் குறைச்சிக்கிறேன். சரி, இப்போ இங்கே என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசி மீட்டில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் அந்த விபஸ் லைனில் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஒயர்ஸ் ஆல்டர் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் 5 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த இடம் தான் ஷீல்டு இருக்கும்போது சூடாச்சு. இப்போ ஷீல்டை கழட்டிட்டோம். இப்போ எந்த காம்பனன்ட் ஷார்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீட்ரு ஒர்க் ஆகுதா, ஓகே மீட்ரு ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜை கொடுக்க போகிறேன். எங்கே ஹீட் ஆகுதுங்கிறத பாருங்கள். எங்கே சூடாகுது, ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்பவுண்ட் தான் சூடாகுது. சரியா? ஸோ அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, டயோடா இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அகைன் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அதுதான் நல்லாவே என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ அதுதான் என்ன இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். சரி, இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ளோயர் போட்டு எடுத்துடலாம். அது எடுத்துட்டோம்னா அது என்ன காம்பவுண்ட்னு தெரிஞ்சிடும், டயோடா அல்லது மாஸ்பெட்டா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? பக்கத்துலேயே என்ன இருக்கு, சிபியூ இருக்கு. இல்லை, இந்த பக்கத்தில் மாஸ்பெட் இருக்கு. இங்கே என்ன இருக்குது, சிபியூ இருக்கு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது. ப்ளோயரை கரெக்டான ஆங்கிளில் காட்டி என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். ஏன்னா மொபைல் வந்து லைவ்ல வந்துருக்குது. விபஸ் லைன் தான் ஷார்ட் நமக்கு. சரி, இது எத்தனை லேக்கோட இருக்கு, 3 லேக்கோட இருக்கு. அப்ப இது என்னது, டயோடா? டயோடுக்கு 3 லேக் இருக்குமா என்ன? ரெண்டு டயோடு இன்டகிரேட் பண்ணா மாஸ்பெட்டா? சரி, இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நான் லாஸ்டா ஒரு 1+11R நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் விபஸ் லைன் தான் ஷார்ட்டு. இதே மாதிரி வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி இதே காம்பவுண்ட் தான் என்ன பண்ணி விட்டோம், எடுத்து விட்டோம். சரியா? நிறைய 5G ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விபஸ் போகிற பாத்தில் 3 லெக்கில் ஒரு டயோடு போடுறாங்க. ஆக்சுவலாக இது என்னது, டயோடு தான். சரியா? ஆனால் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கேரளாக்காரர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இது மாஸ்பெட் இல்லை, நீங்கள் எப்படி டயோடுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சரியா?
ஏன்னா இதுக்கு எத்தனை லெக் இருக்காமா, 3 லெக் இருக்கு. ஸோ அதனால இது என்னது, மாஸ்பெட்டு. அப்ப நீங்க எப்படி டயோடுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரியா, அப்ப இதுக்கு 3 லெக் இருக்கா, நல்லா பாருங்க. இதுக்கு 3 லெக் எங்க இருக்கு, 2 லெக் தான் இருக்கு. சரியா, எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த 2 லைனும் பாருங்க ஒரே ட்ராக். ஓகேவா, இது எல்லாமே என்னது, அப்ப மொத்தமாவே இது எத்தனை லெக் தான், 2 லெக் தான் இது. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு இங்க 3 லெக் மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா இது எத்தனை லெக் தான். அப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா பவர் டயோடு மாதிரி போடுறாங்க. அதாவது 2 டயோட உள்ள என்ன இருக்கிற மாதிரி இன்டகிரேட் பண்ணிருக்கிற மாதிரி காட்டி இருக்கிறாங்க ஸ்கிமேட்டிக்ல. ரைட்டா, ஆனா இது வந்து என்னது உங்களுக்கு டயோடு தான். அப்ப ஆம்பியர் ரேட்டிங் அதிகமா போறதுனால மேபி இந்த மாதிரி டைப் ஆஃப் டயோடு என்ன பண்ணலாம், அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம். சரியா, ஸோ இப்போ இது டயோடு தான் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். இப்போ டயோடுனா அது என்ன பண்ணிருப்பாங்க, பேரல் பண்ணியிருப்பாங்க. ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. சரி, அப்போ மல்டிமீட்டர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அகைன் எதில் வச்சுக்கிறேன் நான், கண்டினியூட்டி மோட்ல வச்சுக்கிறேன். ரைட்டா, அப்போ கண்டினியூட்டி மோட்ல வச்சுக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு கிரவுண்டு. ஓகேவா, இது வந்து என்னது கிரவுண்டு. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும், வி பஸ் லைனா இருக்கணும். சரியா, அப்போ இது ரெண்டுமே பாருங்க ஒரே ட்ராக் தான் இது. இப்போ இது வந்து மாஸ்பெட்டா இருந்ததுன்னா மொத்தம் என்ன இருக்கணும், ட்ரைனு, சோர்ஸ், கேட் அப்படின்ற மாதிரி 3 லெக் இருக்கணும். அல்லது இது டிரான்சிஸ்டர் இருந்தா எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்ற மாதிரி 3 லெக் இருக்கணும். அதுல 2 லெக் எல்லாம் ஒன்னாலா இருக்காது, 3மே எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலா தான் இருக்கும். அப்ப இதுல இந்த 2 லெக் எப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரி தான், ஒரே இதாக தானே இருக்கு. அப்ப இது வந்து என்னது உங்களுக்கு டயோடு தான். சரியா, அப்ப இந்த டயோடு தான் இங்க என்ன கிடக்குது, ஷார்ட் ஆயிருந்துருக்குது. ஸோ அப்ப அந்த டயோட நம்ம என்ன பண்ணிட்டப்போ எடுத்துட்டோம் இல்லையா. எடுத்த டயோட கூட நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சுன்னா ஒருவேளை அதை ஷார்ட் ஆகி ஒரு சில பர்ன் ஆகி போயிடும். லேப்டாப் போர்ட்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அடியில் எரிஞ்சு போயிடும் ட்ராக். எரிஞ்சு அந்த ட்ரைன் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த பேரோட என்ன ஒட்டிக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் என்ன முடியாது, எடுக்கவே முடியாது. சரியா, சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது பாரு, எல்லா லெக்குகள்ல என்ன வருது, கண்டினியூட்டி வருது. அப்போ இது என்ன கிடக்குது, ஷார்ட். அப்போ இது ஷார்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது, வி பஸ் லைன் என்ன காட்டிருக்கு, ஷார்ட் காட்டிருக்கு. அந்த 1+11R ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஃபோன் வந்தது, ஒரே மாடல், ஒரே கம்ப்ளைண்ட். சார்ஜ் போட்டா 6 போர்ட் ஆஃப் ஆயிரும். அப்ப கொண்டு வராங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒர்க்கிங் சிசி போர்டு ஸ்ட்ரிப்பே என்ன பண்ணிட்டாங்களாமா, மாத்தி பார்த்துட்டேன். அப்பயும் சொல்லணும் என்ன ஆகுது, ஆஃப் ஆகுது. இல்லை இந்த போர்டை கழட்டி நான் வேற ஒரு ஒர்க்கிங் செட்ல போட்டாலுமே சார்ஜ் என்னங்க மாட்டுது, ஏற மாட்டுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே டயோடு தான் ஷார்ட் ஆயிருந்தது 2 ஃபோன்லயுமே. ஒரு ஃபோன்ல டயோடு எரிஞ்சு போயிருந்தது, ஒரு ஃபோன்ல டயோடு நல்லாவே தான் இருந்தது. ஆனா என்ன இருந்தது, ஹீட் ஆயிட்டு இருந்தது. சரியா, அப்ப இது எதனால ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கார்ல சார்ஜ் போட்டாங்களாமா. கார்ல சார்ஜ் போட்டோம், ஸோ அப்போ இருந்து என்ன ஆகல, சார்ஜ் ஏறல அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ கார்ல இருக்கிற அந்த சார்ஜர் போட்டு அது என்ன போச்சாட்டு, ஷார்ட் ஆகி போச்சாட்டு. சரியா, சரி, எனிவே ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த நான் ஒயரை என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ முன்ன அந்த வி பஸ் பாயிண்ட் நமக்கு என்ன காட்டுச்சு, ஷார்ட் காட்டுச்சு இல்லையா. இப்போ நமக்கு என்ன காட்டக்கூடாது, ஷார்ட் காட்டக்கூடாது. மல்டிமீட்டர் அகைன் கன்டினியூட்டி மோட்ல தான் இருக்கு. இந்த லைன் செக் பண்றேன் பாருங்க, என்ன காட்டல, ஷார்ட் காட்டல. அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு, அப்போ இது என்ன காட்டுது, கிரவுண்டு காட்டுது. இது வந்து என்ன காட்டல, கிரவுண்டு காட்டல. அப்போ இந்த லைன் ஷார்ட் லீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும், ஜிஆர் வேல்யூ வரணும் இல்லையா. அப்ப நான் ஜிஆர் வேல்யூ செக் பண்றதுக்கு ரெட் கலர் ப்ரோவை கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு வி பஸ் லைன்ல ஜிஆர் செக் பண்றேன். எவ்வளவு காட்டுது, 377 அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்ப வி பஸ் லைன் என்ன ஆகி போச்சு, கிளியர் ஆகி போச்சு. சரியா, இப்போ நான் மொபைலை போட்டு ஆன் பண்ணி பார்த்து சார்ஜ் எடுதான்னு பார்த்துடலாம். பண்றேன், எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். சார்ஜ் எடுத்து என்ன பண்றேன், பிளக் இன் பண்றேன். ஓகேவா, எத்தனை ஆம்பியர் எடுக்குது, 2.1 ஆம்பியர் போயிட்டு எவ்வளவு போயிடுச்சு, 0.5 போகுதா. ஸோ அப்போ செட் என்ன ஆகி போச்சு, ஆன் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை ஆம்பியர் எடுக்குது, 0.6 ஆம்ஸ் எடுக்குது. அப்போ செட்டு பூட் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆம்பியர் எப்படி எடுக்குது, லோவா எடுக்குது. இது செட் ஆனாய் உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆம்பியர் நார்மல் ஆயிரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது, 2.1 ஆம்ஸ் ஆயிடுச்சு. சரியா, ஸோ ப்ராப்ளம் என்ன ஆகி போச்சு, சால்வ் ஆகி போச்சு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அந்த டயோட நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ மறுபடியும் வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. சரியா, வைக்கணுமா அப்படின்றது. இப்போ என்னன்னா வைக்கலைனாலுமே சார்ஜ் ஏறுது, வைக்கல இல்லப்போ டயோட எடுத்துட்டோம், பட் இருந்தாலுமே நமக்கு சார்ஜ் என்ன ஆகுது, ஏறுது. அப்போ அந்த டயோடு எதுக்காக போட்டிருப்பாங்க, அப்போ அது ஒரு ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, அப்போ நாளைக்கு வந்து நீங்க வந்து மார்க்கெட் சார்ஜர் எது என்ன பண்றீங்க, கனெக்ட் பண்றீங்க, அதுல இருந்து வர வோல்டேஜ் என்ன வருது உங்களுக்கு, ஐயா வந்து அதனால கரண்ட் அதிகமா யாரு போயிடக்கூடாது, சார்ஜிங் ஈஸி என்ன இருக்கக்கூடாது, ஷார்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓவர் கரண்ட் லிமிட் அண்ட் என்னது
ஓவர் கரண்ட் லிமிட் அப்படின்ற அப்ளிகேஷனுக்காக தான் அந்த டயோடு என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ சொல்ல போனோம்னா அந்த டயோடு இருந்ததுனால தான் நமக்கு பிரச்சனை எதோட முடிஞ்சு போச்சு, டயோடோட முடிஞ்சு போச்சு. இப்போ சார்ஜிங் ஈஸி எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ சார்ஜ் போட்டால் என்ன ஆகுது, ஏறுது. சரியா? இப்போ டயோட நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளைண்ட் சால்வ். ரைட்டா? ஆனா அகைன் அவங்க இதே சார்ஜர் என்ன பண்ணாங்க, இதுல போட்டாங்க, இல்ல நாளைக்கு ப்ராப்ளமான சார்ஜ் என்ன பண்ணாங்க போட்டாங்க அப்படின்னா அடுத்து அடி வாங்க போறது யாரு தான் அடி வாங்கும், சார்ஜிங் ஈஸ் தான் அடி வாங்கும். சரியா? அப்ப சொல்ல போனா இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிருக்கிறோம், பைபாஸ் பண்ணியாச்சு, அதான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுல என்ன இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை. அப்ப நாளைக்கு என்ன வேணா என்ன ஆகலாம், ஆகலாம் அப்படின்றது தான். சரியா? இப்போ அகைன் எனக்கு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியதான், இந்த டயோட வைக்க வேண்டியதான். அப்ப டயோடு எங்கெங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா டயோடு எங்கேயுமே கிடைக்காது. சரியா? நமக்கு பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, லைட் ஐசி, லைட்டிங் காயில், லைட்டிங் கெப்பாசிட்டி கூட கிடைக்குது. ரைட்டா? ஆனா என்ன கிடைக்கிறது இல்லை, டயோடுலாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா நம்மகிட்ட வேற ஏதாவது ஸ்கிராப் போர்டு, இதே போர்டு தான் வேணுங்கிற அவசியம் இல்லை, வேற ஏதாவது ஸ்கிராப் போர்டு இருந்து இந்த டயோடு இதே விபஸ் லைன்ல அந்த டயோடு இருந்ததுன்னா எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான். சரியா? ஆனா என்ன இப்போ கஸ்டமருக்கு தெரியாது, என்ன தெரியாது, இருந்த ப்ரொடக்ஷனை பைபாஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்தவரை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். சரியா? ஸோ இவ்வளவுதான். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இதுக்கு ஸ்கிமேட்டிக்கே கிடையாது. ரைட்டா? அப்போ எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, அதுக்கு தான் சொல்றது அந்த கான்செப்ட் படிங்கன்னு சொல்றது. அப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணோம்னா அந்த விபஸ் வோல்டேஜ் எப்படி உள்ள போகுதுன்றது தெரிஞ்சா தான் அப்போ இது பிரச்சனையா இருக்குமா, இதை செக் பண்றதா, அடுத்து அதுக்கு போறதான்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த விஷயம் தெரியலாம் பண்ண முடியாது. அப்போ ஸ்கிமேட்டிக் இல்லைனாலுமே ஒரு போனை நீங்க என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம்னு சொல்றேன் நான். சரியா? சரி, அவ்வளவுதான்.